இப்போ Sqlite3 யூஸ் பண்ணி எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். The same thing first வந்து நான் C is equal to connect Sqlite3.connect என்னன்னா ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் நான் கனெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் கர்சர் நான் வாங்குறேன். கர்சர் equal to Sqlite3 C dot cursor. ஓகே, நெக்ஸ்ட் கர்சர் டாட் எக்ஸிக்யூட். அப்டேட் பண்றதுக்கு என்ன கொரின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் அப்டேட் பண்றேன். இங்க வந்து நான் டேட்டாவெல்லாம் செட் பண்ண போறேன். ஓகேவா, என்ன செட் பண்ண போறேன்னா ஐடி சீக்வல் நம்மளுக்கு தெரியாது, நான் கெட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நேம் சீக்வல் நம்மளுக்கு தெரியாது, அதையும் நான் கெட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஏஜ், தென் டேட் ஆஃப் பர்த், தென் ஜெண்டர், தென் சிட்டி. ஓகே, சிட்டி நான் கெட் பண்ணி செட் பண்ண போறேன். ஓகேவா, ஆஃப்டர் தட் வேர் எந்த ரோல எனக்கு அப்டேட் ஆகணும்னு நான் கொடுக்குறேன். வேர் ஐடி சீக்வல். இப்போ நான் வேல்யூஸ் கொடுக்க போறேன். ஓகேவா, வேல்யூஸ் கொடுக்க போறேன். ஐடி வந்து ஓகேவா, இங்க வந்து எல்லாத்துக்கும் நான் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ ஐடி 1 மினிட் இருங்க. ஐடி, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், தென் ஜெண்டர், தென் சிட்டி, தென் ஐடி. இப்போ எல்லா ஹெட்டிங்க்கும் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் மார்க்குக்கு இங்க தான் சொல்யூஷன் கொடுக்கணும். ஐடி, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ஐடின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா, ஐடின்னு கொடுத்தா அந்த ஃபுல் ரோவும் வரும். ஓகேவா, ஸோ நம்ம அந்த ஐடின்ற அந்த டேட்டா மட்டும் எனக்கு வேணும்னா செலக்டட் ஐட்டம் நம்ம டெலிட் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண இல்லையா, அதே தான் செலக்டட் ஐட்டம் செல்ஃப் டாட் ட்ரீ டாட் ஐட்டம். நான் செலக்ட் பண்ண ஐட்டத்தில் இருக்கிற ஐடின்ற வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுக்குற வேல்யூஸில் ஐடின்ற அந்த ஃபர்ஸ்ட், ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் செலக்டட் ஐட்டம், இங்கேயும் நான் செலக்டட் ஐட்டம் தான் நான் கொடுக்கணும். செலக்டட் ஐட்டம், தென் இங்கேயும் நான் செலக்டட் ஐட்டம். வேர் இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டின் மார்க்கு இதுக்கு தான். ஓகேவா, இந்த இடத்து தான். ஸோ செலக்டட் ஐட்டம் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணுறதுக்கான கொரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் அதை சி டாட் கமிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சி டாட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா ரோ வேல்யூ அப்டேட்டட் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா, வேல்யூ அப்டேட்னு கொடுத்தேன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ், ஜஸ்ட் ரீரன் த ப்ரோக்ராம் python main.py. ஓகே, இப்போ நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் விஜய், ஏஜ் 23, டேட் ஆஃப் பர்த் 333 சம்திங், மேல், தென் சென்னை. ஓகே, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் விஜய் சங்கர் மாற்ற போகிறேன். ஓகேவா, விஜய் சங்கர் மாற்ற போகிறேன். ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுடைய அப்டேட் ஆயிடுச்சு. நம்மளுடைய Sqlite3 அந்த டேட்டாபேஸ்லையும் அப்டேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம Sqlite3 யூஸ் பண்ணி Tkinterல இருக்கிற ஒரு வேல்யூவை எடுத்து அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in next video.